ஹாய், திஸ் இஸ் பிரியங்கா. வெல்கம் டு ஈமா ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வச்சு செஞ்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தலாம். ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயில், பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், கடுகு, 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆனது உடனேயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். இதோடையே கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறோம். இதை ஹாஃப் ஃப்ரை மட்டும் பண்ணால் போதும், ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சமாக சால்ட்டு, உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நாம் கிண்டி விட்டுக்கலாம். ஸோ ஹாஃப் அளவு குக்கானாவே போதும். இப்போ நாம் வேக வச்சு ஸ்மாஷ் ஆக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விட்டுக்கிட்டாவே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஹாஃப் குக் ஆனாவே போதும். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நம்ம ஸ்டஃப்பில் வைக்கும்போது. நான் இங்கே கோதுமை மாவில் உருண்டை ரெடியாக செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது மேலே கொஞ்சம் கூட மாவை தூவிக்கிட்டு நம்மளுடைய கை வச்சே இந்த மாதிரி மாவை நல்லா விரித்து விட்டுக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெலிசாக விரித்து விடணும். நம்மளுடைய கை வச்சு செய்யலாம். இல்லைனா உங்களுக்கு சரியாக வரலைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அகலமாக விரித்து விட்டுக்கோங்க. இப்போது நம்மளுடைய மசாலாவிலேருந்து 1 டீஸ்பூன் எடுத்து சென்ட்ரலில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சமாக மசாலா வைங்க, நிறையா வைக்க வேண்டாம். பாருங்கள், நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு இதே மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக நிதானமாக அழகாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மேலே வரும்போது விரலை வச்சு தட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட ப்ரெஸ் பண்ணும் பொழுது அது ஒரு சரியான ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். ஸோ இப்படி தான் பர்ஃபெக்டாக நம்ம ஒரு ஷேப்பில் கொண்டு வரணும். இது நான் மற்ற உருண்டைகளில் மசாலா வச்சு நான் காமிச்சது போலவே இந்த ஷேப்புக்கு சூப்பராக அண்ட் பர்ஃபெக்டாக கொண்டு வச்சுருக்கேன். இப்போது நாம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிட்டு 1 by 1 எடுத்து எண்ணெய்க்குள்ளே போடுறோம். ஸோ இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சிடும், உள்ளே வேகாது. அதனால் எப்போவுமே மீடியம் ஹீட்டை மட்டும் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் கரண்டி வச்சு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பியும் நாம் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறோம். ஸோ அப்போ தான் 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகி வரும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்குன்னு. ஸோ இவ்வளோ தான் மக்களே. இப்போ நாம் 1 by 1 எடுத்து நம்ம பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் நீங்கள் ஈவினிங் டைமில் டீ குடிக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க அண்ட் அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நியூவாக நீங்கள் ரெசிபி செஞ்சு கொடுக்கும் பொழுது. இப்போது ஒரு பீஸை எடுத்து நம்ம உடச்சி பார்க்குறோம். எப்படி சாஃப்டாக அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளே இருக்க மசாலாவுமே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்குன்னு. அண்ட் மறக்காமல் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.